அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும், சொல்லுங்க, எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே, எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் செயல் கூடும், எல்லாம் செயல் கூடும் எண்ணானை அம்பலத்தே, எண்ணானை அம்பலத்தே, எல்லாம் வல்லான், எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, தனையே ஏத்து, எல்லாம் வல்லான், எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, தனையே ஏத்து, எல்லாம் வல்லான், எல்லாம் வல்லான் தனையே ஏத்து, தனையே ஏத்து. திருவிளங்க சிவயோக சித்தியலாம் விளங்க, சிவஞான நிலை விளங்க, சிவா அனுபவம் விளங்க, திருவிளங்கு திருத்தில்லை திருச்சிற்றம்பலத்தே, திருக்கூத்து விளங்க, ஒளி சிறந்த திருவிளக்கே, உருவிளங்க, உயிர் விளங்க, உணர்ச்சி அது விளங்க, உலகமெல்லாம் விளங்க, அருளுதவும் பெருந்தாயாம் மறுவிளங்கு குடல்வள்ளி மகிழ்ந்து உருவாள் விளங்க, வயங்குமணி புதுவிளங்க, வளர்ந்த சிவக்கொழுந்தே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக சுத்த சன்மார்க்கத்தினுடைய கொடி கட்டி கொள்ளுதல் நிகழ்வு. இதில் நம்முடைய பெண்ணாடம் அறங்காவலருடைய நிலையத்தில் அறங்காவலர் ஐயா பிச்சைப்பிள்ளை அவர்கள் கொடிகட்டி நிகழ்வை நிகழ்த்துவார்கள். பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி, அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. கோட்டையெல்லாம் கொடி நாட்டி கோலமிட பார்த்து, கோயிலின் மேல் வாயிலே புதைகள் எல்லாம் தவித்து, சேற்றையற்று கருவியெல்லாம் நின்வசம் நின்றிடவே, சித்தியெல்லாம் பெற்றே நான் திருச்சிற்றம்பலவில் பாட்டையெல்லாம் பாடுகின்றேன். பலந்தரும் என் உளந்தடில் கலந்து மகிழ்ந்து அருளே, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஜோதி கொடியே ஆனந்த சொருப கொடியே, ஜோதியுரு பாதி கொடியே, ஜோதி பலப்பாக கொடியே, எனையாதி கொடியே, உலகு கட்டி ஆளும் கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகாம நிமல கொடியே, அருள்கவே. பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, பொருளர் கொடியே, மாற்ற இருந்த பொன்னங்கொடியே, போடாந்த வருணக் கொடியே, எல்லாம் செய் வல்லாரிடம் சேர்மணி கொடியே, கருணக் கொடியே, என் தன்னை தாங்கி ஓங்கும் தனி கொடியே, கருணை கொடியே, ஞான சிவகாம கொடியே, அருளுகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. நீட்டு கொடியே, சன்மார்க்க நீதி கொடியே, சிவகீத பாட்டு கொடியே, இறைவர் வல பாக கொடியே, பரநாத நாட்டு கொடியே, எனையேன்ற ஞான கொடியே, என் உறவாம் கூட்டு கொடியே, சிவகாம கொடியே, அடியேற்கு அருளகவே. பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி, இயற்கை தவிர்த்து என் எண்ணமெல்லாம் எய்த, ஒளிதன்று யான் வளைந்த பாட்டை புனைந்து பரிசளித்த பரமஞான பதிக்கொடியே,
பேட்டை தனிப்பேர் அருச்செங்கோல் செலுத்தும் சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. சுத்த சன்மார்க்க கோட்டை கொடியே ஆனந்த கொடியே அடியேற்கு அருளுகவே. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லாம் செயல் கூடும் என்னான எம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையே ஏத்து. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. அருளாளர் வருகின்ற தருணம் இது தோழி. ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக. ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக. ஆயிரம் ஆயிரம் கோடி அணிவிலக்கேற்றிடுக. தெருளாயே பசுனையே மற்றை நெய்யேல் விடுக. தெருளாயே பசுனையே மற்றை நெய்யேல் விடுக. திருமேனி குருமாசு செய்தாலும் செய்யும் இருளேது காலை விளக்கேற்றிட எண்ணுவதோ எண்ணுவதோ. இருளேது காலை விளக்கேற்றிட எண்ணுவதோ எண்ணாதே மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய். மங்களமாய் ஏற்றுதலாம் கண்டாய். மருளேலங்கவர் மேனி விளக்கமதன் கடந்த மதி கதிர் செங்கனர் கூடி எண்ணினும் சாலாதே. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி 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 தனிப்பெருங்கருணை. இந்த வள்ளலார் பணியகம் திருக்குறள் வகுப்பு திறப்பு விழாவிற்கு வந்திருக்கும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த வள்ளலார் பணியகம் நீண்ட நாட்களாக திறப்பு விழாவை துவங்குவதற்கு இங்கு தோழர்கள் அனைவரும் அரும்பாடுபட்டு இதை இன்று நல்லபடியாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். இது மாதம் ஒரு முறை இந்த வகுப்பு நடைபெறும். வள்ளலாருடைய இந்த சிற்றூரிலே வள்ளலாருடைய அறவழியை நாம் எல்லோருக்கும் போற்ற வேண்டும். மாணவ செல்வங்களுக்கு இதை நாம் தெரிவிக்க வேண்டும். வள்ளலாருடைய வழியிலே எல்லாரும் நடந்தால் இந்த உலகத்தில் எங்கேயுமே வன்முறை இருக்காது. அவருடைய சன்மார்க்க வழியில் எல்லாரும் வாழணுன்றது தான் இதோடைய நம்முடைய குறிக்கோள். இப்போ வள்ளலார் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் நம்மளுடைய இப்போ வந்து பார்த்தா எத்தனையோ கடவுள் இருக்காங்க. இவர் நமக்கு ஒரே கடவுள் தான். இந்த உலகத்தில் ஒரே கடவுள் வள்ளலார் தான். வள்ளலார் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லா உயிரும் இன்புற்று வாழணும், எல்லா உயிரும் நம்ம உயிர் போலவே எல்லாத்துக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சவர். அதனால் யாரும் வந்து பட்டினி கிடக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எந்த உயிரும் தன் உயிர் போல யாரும் பட்டினின்றதை இருக்கக்கூடாதுன்றதுனால தான் அவர் வந்து அந்த தர்மசாலையை நிறுவி இன்று வரை அது வந்து அணையா விளக்காக செயல்பட்டு கொண்டு வருகிறது. அவருடைய சிறப்புலாம் பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேருக்கு இன்னும் குழந்தைங்களுக்கு இன்னும் பெரியவங்களுக்கு நிறைய பேருக்கு இன்னும் தெரியாமல் இருக்குது. நம்மளே ஒன்றா தான் படிச்சுக்கணும். அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை நான் பார்க்கும்போது நானே கொஞ்ச நேரம் வியப்படைஞ்சிட்டேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த பருவ காலத்தில் நம்ம வந்து நிறையா வந்து நெல் மணியெல்லாம் வந்து கொண்டு வந்து கொடுப்பாங்க. அந்த நேரத்தில் அவங்க வந்து சமைச்சிருவாங்க, எல்லாருக்கும் உணவு போட முடியும். அந்த பருவ காலங்கள் அறுவடை நாளெல்லாம் முடிந்த பிறகு ஒரு நாள் என்ன ஆயிடுச்சு, நம்ம நாளைக்கு உணவு இல்லையேன்னு சொல்லி அங்கே இருந்த பணியாளர்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, ஐயா கிட்ட சொல்கிறதுக்கு போய் நின்றுருக்காங்க. அந்த நேரத்தில் ஐயா வந்து தியானத்தில் இருந்ததுனால அதை வந்து சொல்ல முடியல. கொஞ்ச நேரம் கழித்து அவர் தியானம் விட்டு வரும்போது நாளைக்கு உணவு இல்லையே என்ன செய்வது என்று சொன்னபோது அவர் வந்து
கொஞ்சம் கூட வந்து எதுவுமே மனசில் எதுவுமே கஷ்டமே இல்லாமல் எந்த ஒரு கவலையுமே இல்லாமல் நாளை வரும் என்று சொன்னார். அதுபடி அவர் சொன்னதுனால அவர் வந்து இவங்க எப்படி வரும், அப்படியே வந்தாலும் நாளைக்கு நெல் வந்து எப்படி அரிசி ஆகும் என்ற ஒரு கவலை எல்லோருடைய மத்தியிலும் இருந்தது. அப்போ அன்னைக்கு மறுநாள் காலையில் அவர் நினைச்ச மாதிரியே திருத்துறையூர்ன்ற ஊர்ல இருந்து ஒரு பண்ணையார் வந்து 3 மாட்டு வண்டியில அரிசியும் காய்கறிகளோடையும் தேவையான எல்லா பொருளையும் கொண்டு வந்து இங்கே சேர்த்துருக்கிறார். அப்போது அவங்க எல்லாம் வியந்து பார்த்துருக்குறாங்க. அப்போ அவரை கேட்கும்போது அந்த பண்ணையார் என்ன சொன்னாருன்னா, எனக்கு வந்து என்னுடைய கனவுல வந்து எனக்கு வந்து ஐயா வந்து எனக்கு ஆணையிட்டார், அதனால் நான் வந்து கொண்டு வந்தேன் அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் கேட்கும்போது பாருங்கள் அவர்கிட்ட எவ்வளோ ஒரு சக்தி இருக்குது. இதெல்லாம் நம்ம வந்து இதெல்லாம் உண்மையான நடந்த கதைகள். இப்போ வந்து மற்றதெல்லாம் வந்து நமக்கு தெரியாது, இதெல்லாம் உண்மையாக நடந்தது. இதுதான் ஆதாரபூர்வமாக எல்லாமே வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு கடவுள் நம்ம ஊரில் வாழ்ந்துருக்கிறார் அப்படின்னா நம்மலாம் இதை எல்லாருக்கும் சொல்லணும், நிறைய பேருக்கு இதை கொண்டு போகணும். நிறைய விஷயங்கள்லாம் தெரியல, அதெல்லாம் நிறைய பேர் மறைக்கிறாங்க. இதெல்லாம் இந்த உண்மைகளை கொண்டு போகணும். அதே மாதிரி அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடம் கூட அவர்கிட்ட தெரிஞ்சிருக்கிறான். என்ன பண்ணியிருக்கிறாங்க, கடலூரில் இருந்து ஒரு கோர்ட்டில் வேலை செய்யக்கூடிய ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும்னு சொல்லி அவரை வந்து அழைத்திருக்கிறாரு. அதுக்கு அவர் என்ன சொன்னார் பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஒரு நாள் கிளம்பியிருக்காங்க. அவரும் அவருடைய தோழர் ஒருவரும் மாட்டு வண்டி ஓட்டுறவரும் கிளம்பியிருக்காங்க. கிளம்பி போகும்போது இரவில் வந்து போகிற வழியில் திருடம் 2 பேர் வந்து வழி மறிச்சிருக்கிறாங்க. மாட்டு வண்டியை மறித்த உடனே என்ன பண்ணியிருக்கிறாரு, பயந்துக்கிட்டு அந்த மாட்டு வண்டிக்காரனும் கூட வந்த துணைவர் ஒருத்தரும் ஓடி போயிருக்கிறாங்க. அப்போ கூட இருந்த இவருடைய அந்த அழைத்து வந்த நண்பரும் ஐயா அவர்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பதட்டம் இல்லாமல் இவர் கீழே இறங்கி கையில் இருந்த வைர மோதிரத்தை கொடுத்துட்டோம்னா ஐயாவுக்கு ஆபத்து வராதுன்னு சொல்லி வைர மோதிரத்தை கட்டி கொடுக்க போயிருக்கிறார். அப்போ உடனே ஐயா என்ன பண்ணியிருக்கிறாங்க, கொடுக்காதேன்னு சொல்லியிருக்கிறார். நீங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு இருக்காரு. கொடுக்காதேன்னு சொன்ன உடனே வள்ளலார் ஐயாவை கை நோங்கியிருக்காங்க 2 திருடர்களும். நோங்கிய கை அப்படியே நின்று விட்டது. இதெல்லாம் உண்மை. திரும்ப அந்த கை இறங்கலை ஏறலை, அப்படியே இருந்து போச்சு. அவங்க அதுக்கு பிறகு வருத்தப்பட்டு, ஐயா நாங்கள் இனிமேல் இந்த தவறை நாங்கள் செய்ய மாட்டோம், நாங்கள் உழைத்து சாப்பிடுவோம் என்று சொல்லி அவருக்கு மன்னிப்பு கொடுத்து திரும்பவும் அவர் கையை வந்து பழையபடி இயங்க வைத்தார். அவர் திருடர்கள் தெரிஞ்சிருக்கிறார்கள், எவ்வளவோ அதிசயங்களை செய்து காட்டியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மனிதன் அந்த கடவுளை தான் நாம் வந்து இப்போ வந்து வணங்குறோம். இவருடைய வழியில் நம்ம எல்லாரும் போனோம்னா எல்லாம் சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி மழை இல்லாத காலத்தை மழை வர வச்சிருக்கிறார். இது எவ்வளோ பெரிய அற்புதம். ஒரு சித்திரை மாதங்களில் வந்து மழை இல்லை, கோடையால் குளம் குட்டை எல்லாம் வறண்டு போயிருக்கு. வறண்டு போன காலத்தில் ஐயா வந்து ஓய்வு எடுக்கிறதுக்காக அவர் இடுப்படத்துக்கு போயிருக்கிறார். அப்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க, போய் ஐயாவை பார்க்கணும்னு சொல்லி கிட்ட போய் சொல்கிறதுக்காக போன உடனே அவரே புரிஞ்சுக்கிட்டார் என்னதுக்காக வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது போனப்போ இவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு செம்பில் தண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி அவர் பாதத்தில் ஊற்ற சொல்லியிருக்கிறாரு. ஊற்றின உடனே மழை பெழிஞ்சு அந்த வருடம் ஃபுல்லாகவே அந்த இதில் வந்து விவசாயம் செழிப்பாக இருந்திருக்கிறது, எல்லாருக்கும் தண்ணி சிறப்பாக கிடைத்தது. அந்த மாதிரி மழை வராத காலத்தில் கூட மழையை வர வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நம்முடைய மனிதர் தான், நம்ம ஊரில் வாழ்ந்த கடவுள் தான். அவரை எல்லாரும் அவருடைய வழியில் நாம் பின்பற்ற வேண்டும். அவருடைய புகழ் எல்லாருக்கும் கொண்டு சேர்க்க வேண்டும். இந்த விழாவிற்கு அனைத்து உள்ளங்களும் இந்த அழைப்பதை கேட்டு வந்ததற்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இது மேலும் மேலும் இந்த சிற்றூர் கிராமங்களில் எல்லோரும் வர வேண்டியது மாதிரி இதை நாம் இந்த வழியில் நம்ம எல்லாரையும் கொண்டு போயிட்டோம். மாணவ செல்வங்களுக்கு மெயினாக மாணவ செல்வங்கள்லாம் இந்த இதை நம்ம கொண்டு போகணும். நிறையா தெரியாத விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு சொல்லணும். திருக்குறள் மாதிரி இந்த விஷயங்களை நிறையா இன்னைக்கு அதாவது கொஞ்சமாக அதிகமாக படிக்காமல் குறைந்த, அதாவது ரொம்ப 5ஆம் கிளாஸ் நினைக்கிறேன், ரொம்ப குறுகிய கால கல்வியை பயின்று நிறைய ஆயிரக்கணக்கான கவிதைகளை நமக்கு எழுதி கொடுத்துருக்கிறாரு, நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. அதனால் அவருடைய வழியில் எல்லாரும் செயல்படணும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.